இதுதான்டா கிரிக்கெட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு போட்டி ஆப்கானிஸ்தான் வெஸ் ஆஸ்திரேலியா. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் 8ல ஒரு சூப்பர் டூப்பரான போட்டி. ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு ஆஸ்திரேலியா நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நல்லா பேட்டிங்கும் பண்ணாங்க ஓப்பனர்ஸ். பட் அதுக்கப்புறமா ஃபுல்லா சரிவு தான். ஒரு 140+ அது மாதிரி அடிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியால ஆரம்பத்திலிருந்து ஆப்பு வச்சுட்டு இருந்தாரு நவீன் உள்ளுக்கு. அதுக்கப்புறமா ரஷீத் கான், நூர் அகமது, நபி, ஒமர்ஸா எல்லாருமே கலக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா லாஸ்டா தான் வந்தாரு நம்ம நைபு. 8வது பவுலரா உள்ள வந்திருந்தாரு. சம்பவம் செஞ்சிருந்தாரு. ஆஸ்திரேலியாவை ஓடிஐ வேர்ல்டு கப்ல வாங்கினதுக்கு இங்க திருப்பி கொடுத்திருந்தாங்க நம்மளோட ஆப்கானிஸ்தான் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் போறதுக்கு தகுதியான டீம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆப்கானிஸ்தானோட கேப்டன் ரஷீத் கான் வேற லெவல் தலைவாணி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து பிராவோட கைடன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. கோச் ட்ராட் சூப்பராகவே டீமை வச்சிருக்காரு. ஓவராலா ஆப்கானிஸ்தான் அப்செட் பண்ணல, அழகா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.